அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தாய்லாந்தினுடைய உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பங்களாதேஷ் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில் தொடர்ச்சியாக அரசியல் குழப்பம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தாய்லாந்தினுடைய பிரதமரை பதவி நீக்கம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாய்லாந்து அரசின் மந்திரி சபையில் பிச்சித் சைபான் என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மந்திரியாக நியமிக்கப்பட்டு செயற்பட்டு வந்தார். பிச்சித் சைபான் கடந்த 2008ஆம் ஆண்டு நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைதாகி 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை மந்திரியாக நியமித்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் பிச்சித் சைபானுடைய நியமனம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகளும் தாய்லாந்து அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பிச்சித் சைபான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் பிச்சித் சைபானை மந்திரியாக நியமிக்க பரிந்துரை செய்தவர் தாய்லாந்தினுடைய பிரதமர் தார் என்ற விடயம் தெரிய வந்தது. இதன் காரணமாக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெத்தா தவிசினை பதவி நீக்கம் செய்து அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மந்திரி சபை உறுப்பினர்களை தகுதி அடிப்படையில் நியமிக்கும் பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதாகவும் பிரதமர் ஸ்ரெத்தா தவிஷின் நடத்தை விதிகளை மீறிவிட்டார் என்றும் கோர்ட் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மந்திரியாக நியமிக்கப்பட்ட பிச்சித் சைபான் 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் என்பது மட்டுமின்றி உச்சநீதிமன்றம் அவரை நன்னடத்தை இல்லாதவர் என்றும் கூறியிருப்பதாக அரசியலமைப்பு நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது ஸ்ரெத்தா தவிசின் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய பிரதமரை நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் வரை அமைச்சரவை காபந்து அடிப்படையில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இலங்கையில் 2 வருடங்களுக்கு முன்னதாக அதிபர் கோத்தாபாய ராஜபக்ஷவினுடைய ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டமை, தற்போது பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா மக்கள் போராட்டம் காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தாய்லாந்தினுடைய பிரதமரும் நீதிமன்றத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளவை பெரும் பரபரப்பை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த முக்கிய செய்தியாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த பிரிவில் 50 கிலோ எடைப்பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை அனைவரும் அறிந்த விடயம். அவர் தன்னுடைய எடையை குறைப்பதற்காக அன்று இரவு முழுவதும் செயல்பட்ட போதிலும் கூட அவருடைய எடை 50 கிராம் முதல் 100 கிராம் வரை அதிகமாக இருந்தது என கூறி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டமை இந்திய ஒலிம்பிக் ரசிகர்கள் மத்தியிலும் இந்திய ஊடகங்கள் மத்தியிலும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. ஒலிம்பிக் கவுன்சில் கமிட்டி மீது கூட இது தொடர்பில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் 100 கிராம் எடையுடைய கூடியதாக கூறி எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையால் கடும் அதிர்ச்சியடைந்த வினேஷ் போகத் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். இதனிடையே இறுதிப் போட்டிக்கு முன்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் அதை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றத்தில் முறையீடும் செய்திருந்தார். இறுதிப் போட்டிக்கு முன்பு வரை தனது எடை சரியாக இருந்ததால் வெள்ளிப்பதக்கம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பெருமளவில் மேலோங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனடுத்து வினேஷ் போகத் விவகாரத்தில் அனைத்து தரப்பினரிடமும் விசாரணை நடத்தப்படும் என சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் அறிவித்தது. தொடர்ந்து வினேஷ் போகத் விவகாரத்தை நீதிபதி அனபல் பெனட் விசாரித்தார். வினேஷ் போகத் தரப்பில் இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் ஷாரிஸ் சல்வே ஆஜராகி தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார். வாதங்கள் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீரர் வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரிய மனுவை விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வினேஷ் போகத் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விவகாரம் தெளிவற்ற விதிகள் பற்றிய தீவிர கேள்விகளை எழுப்பியுள்ளது எனவும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்துள்ளது. பல்வேறுபட்ட நாடுகளின் வீரர்களும் பல விடயங்களில் அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனை 50 கிராம் எடை அதிகமாக இருந்தார் என கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை இந்தியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவின் எல்லைப் பகுதிக்குள் உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் பகுதியில் ஊடுருவியமை
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. ரஷ்யாவின் 3 மாகாணங்களில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தற்காலிகமாக வெளியேற வேண்டும் என ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவின் பிரியான்ஸ்க், பெல்கரோட், குருக்ஸ் ஆகிய மாகாணங்களில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தற்காலிகமாக வெளியேற வேண்டும் என்றும் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய பாதுகாப்பு சம்பவங்களை கருத்தில் கொண்டு பிரியான்ஸ்க், பெல்கரோட், குருக்ஸ் மாகாணங்களில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த பகுதிகளிலிருந்து தற்காலிகமாக வெளியேறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். உதவி தேவைப்படும் இந்திய மக்கள் அல்லது மாணவர்கள் இந்திய தூதரகத்தை அதனுடைய மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது 076527731414 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ள முடியும் என தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் ஊடாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளில் தற்போது பரவி வரும் குரங்கம்மை தொற்றானது 13 நாடுகளில் மிக கடுமையாக பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நாட்டில் சுகாதார அதிகாரிகள் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் கட்டுப்பாட்டை மீறி இது பரவக்கூடும் என்ற அச்சத்தையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான ஆப்பிரிக்க மையத்தின் நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். காங்கோ ஜனநாயக குடியரசு இந்த ஆண்டு மட்டும் 13,700 தொற்றுக்களை இனங்கண்டிருப்பதாக பதிவு செய்துள்ளது. அத்துடன் 450 பேர் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார்கள். புதிய விகாரம் முன்பு வந்ததை விட கொடியது மற்றும் ஆக்ரோஷமானது என சுகாதார வல்லுநர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். இப்போது இது புருண்டி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, கென்யா மற்றும் ருவாண்டா உட்பட மொத்தம் 13 ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்குள் ஊடுருவியுள்ள உக்ரைனிய படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் ரஷ்ய படையினரின் பதில் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைனிய வீரர்களில் 420 பேர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இந்த சண்டை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளதுடன் இதில் பதில் தாக்குதலை ரஷ்யா அண்மைய சில நாட்களாக தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் பீரங்கிகள், வான்வெளி தாக்குதல்கள், ட்ரோன்கள், நேரடி துப்பாக்கிச் சூட்டு சண்டை என பல முனைகளில் உக்ரைன் இராணுவத்தினருக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான இழப்பை ரஷ்ய படைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் உக்ரைன் ரஷ்ய வீரர்கள் இடையிலான மோதலில் 420 உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேறிய ஆண்டு நினைவு தினத்தை இம்முறை ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்கள் மிக பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்புகளுடன் கொண்டாடியிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்க இராணுவத்தினர் விட்டு சென்ற கவச வாகனங்கள், போர் டேங்கிகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் இதர இராணுவ ஆயுத தளபாடங்களையும் உள்ளடக்கி மிக பிரமாண்டமான முறையில் தலிபான்கள் அமெரிக்கா வெளியேறிய பின்னர் தங்களின் உடைய இராணுவ வல்லமையை காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த இராணுவ அணிவகுப்பில் இம்முறை சீன, ஈரானுடைய பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருந்தமை அமெரிக்க மற்றும் மேற்குலகுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தலிபான்கள் அண்மைய சில நாட்களாக ஈரானுடனும் சீனாவுடனும் நெருக்கம் காண்பித்து வருவதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கர்கள் வெளியேறிய ஆண்டு நினைவு தினத்தில் முக்கிய விருந்தினர்களாக ஈரான், சீனர்கள் அழைக்கப்பட்டுள்ளமை மேற்குலக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இஸ்ரேலில் சிறப்பு சலுகை வழங்கப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களும் தற்போது சலுகை நீக்கப்பட்டு அவர்களும் இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் தாங்கள் மத சேவைக்காக முழுமையாக தயார்படுத்தப்பட்டதாகவும் இராணுவத்தில் இணைந்து கொள்வதால் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாது என கூறி ஆரம்பம் முதலே இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் இராணுவத்தில் நாம் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்தும் எம்மை கட்டாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தும் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் IDF இராணுவ தளம் அமைந்திருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் முக்கியமான IDF இராணுவ காலாட்படை தளத்தின் மீது
ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐடிஎஃப் இராணுவ தளத்திற்கு வெளியே ஆட்சேர்ப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியதாகவும் இதை அடக்குவதற்காக காவல்துறையினர் வந்தபோது அங்கு வந்த காவல்துறை மற்றும் இராணுவத்தினருடன் இவர்கள் கடுமையான மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் மற்றும் ஐடிஎஃப் இராணுவத்தினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்து ஐடிஎஃப் இராணுவ முகாமையும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தாக்குதல்தாரிகள் 12 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அண்மைய நாட்களாகவே காசாவிலும் வடக்கு இஸ்ரேலிலும் போரிடுவதற்கு இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்க்கின்ற போது மக்கள் மத்தியில் பரவலாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதாகவும் காசாவில் நடைபெறும் போரில் இஸ்ரேலியர்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியதையும் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் அந்த போருக்கு செல்ல அங்குள்ள மக்கள் தயங்கி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களின் இந்த கடுமையான எதிர்ப்பு இஸ்ரேலிய இராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பில் புதிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு இஸ்ரேலிய நகரமான கிரியாத் சோம்னா மற்றும் அதனை அண்டியிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நகர பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை ராக்கெட் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடைமறிக்க முடியாத அளவுக்கு ஆர்டிலரி செல்வீச்சுகளையும் மிக கடுமையான அளவில் ஹிஸ்புல்லா நடத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக மிக ஆழமாக இஸ்ரேலுக்குள் சென்ற ஆர்டிலரி செல்கள் ராக்கெட்டுகளால் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவ படைத்தளங்களும் நகரங்களும் குறிவைக்கப்படும் என்பதால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு காலி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கிரியாத் சோம்னா நகரம் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தாக்கப்பட்ட போதிலும் இன்றைய தாக்குதலின் போது பல ராக்கெட்டுகளை அயன்டோம் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இடைமறிக்க தவறியுள்ளமை இஸ்ரேலியர்கள் மத்தியில் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக உலகளவில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.